ஹாய்ங்க, வெல்கம் டு ரியா விலாக்ஸ். இது என்னோடய செகண்ட் லாங் வீடியோ. வாரத்தில் 7 நாளில் 5 நாள் பசங்களுக்கான நாள், மீதி 2 நாள் எனக்கான நாள் நான் நினச்சேன். ஆனால் அதுலேயும் ஒரு நாள் என்கிட்ட பிடிங்கிட்டாங்க. அது எப்படி நீ 2 குழந்தைங்களுக்கு அம்மா விட்டு நீ ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கலாம்? கிடையவே கிடையாது, உனக்கு ரெஸ்ட்டுன்றதே கிடையாதுன்னு சொல்லி சாட்டர்டேவும் எனக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சுட்டாங்க. லாஸ்ட் சாட்டர்டேவும் ஸ்கூல் வச்சுட்டாங்க, இந்த சாட்டர்டேவும் பேரண்ட்ஸ் மீட்டிங் சொல்லி வர சொல்லிட்டாங்க. குஞ்சானியும் கிளப்பி கூட்டிகிட்டு போயிடும். சரி, அவனை மட்டும் இதை கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு எல்லாருமே எனக்கு ஸ்கூல் போயிட்டோம். ஸ்கூல் நான் நிறைய டைம் போயிருக்கேன், பட் ஸ்கூலை ஃபுல்லாகவே நான் சுற்றி பார்த்து விசிட் பண்ணதில்லை. அவளோட கிளாஸ் ரூமும் மிஸ்கிட்ட மட்டும் தான் பேசிட்டு வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி ஸ்கூல் ஃபுல்லாகவே விசிட் பண்ணிடலாம். அவள் கிளாஸ் ரூமு, அதுக்கப்புறம் அவள் எங்கெங்கே போகிறா, என்னென்ன பண்ணுறா, அவளோட ஆக்டிவிட்டீஸ்லாம் என்னன்னு சொல்லி ஸ்கூல் ஃபுல்லாகவே ஒரு ரவுண்ட் அடிச்சிடலான்னு இன்றைக்கி போன உடனே மேடம் என்னை பக்கத்தில் வந்து உட்கார சொல்லிட்டாங்க. என் மேலே அவ்வளோ பாசம். இப்போ செகண்ட் மிட்டம் போச்சு இல்லையா, அதோட ப்ராக்ரஸ் கார்டு தான் என் கையில் இருக்குது. பாப்பா நல்லா பர்ஃபார்ம் பண்ணி மார்க் எல்லாமே பாஸ் எடுத்து நல்ல மார்க் எடுத்திருக்காங்க. பாப்பா பற்றி எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை, அவள் குட்டாக தான் இருக்கா ஸ்கூலில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்கூலை விசிட் பண்ணலாம் பார்த்தா ஸ்கூல் பேக் சைடே ஃபஸ்ட் எய்ட் கிட்லாம் சேஃப்டிக்கு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து அந்த ஆப்போசிட்டில் தான் ரெஸ்ட் ரூம் இருக்குது, அங்கே தான் பாப்பாலாம் கூட்டிகிட்டு போவாங்க. சேஃப்டியாக தான் கூட்டிகிட்டு போவாங்க, எந்த ப்ராப்ளமும் கிடையாதுன்னு சொன்னாங்க. நான் ஏன் சேஃப்டியை பற்றி பேசுனேன், இப்போ லேட்டஸ்ட்டாக நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது. பசங்களுக்கு எந்த சேஃப்டியுமே இல்லை. ஸ்கூல்லையுமே ஆயங்கம்மா பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப இதுவாக நம்மளுக்கு வந்து நம்ம பிள்ளைங்களை வந்து பத்திரமா நம்ம ரெஸ்ட் ரூம் கூப்பிட்டு போவோம். ஆனால் இப்போ இருக்கிற ஆயமாங்கலாம் எப்படின்னு தெரியல, நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அவங்களும் நம்ம பிள்ளைங்களை அவங்க பிள்ளைங்க மாதிரி பார்ப்பாங்களா என்னன்னு தெரியல. அதனால தான் சேஃப்டியை பற்றி கேட்டேன். அதனால் பயம்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஆயம்மா கூட்டிகிட்டு போகாத டைமில் மிஸ்ஸிங்லேயே கேர் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ நீங்கள் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, இங்கே எல்லாமே சேஃபாக தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்து எதனா இதெல்லாம் மிஸ்ஸிங் ப்ராடக்ட்டு, உங்களோடது எதனா மிஸ் ஆகிருக்கான்னு சொல்லி மிஸ்ஸு கேட்டாங்க. என்னோடது எதுவும் மிஸ் ஆகலை, பிகாஸ் நான் என்ன வந்து லஞ்சுக்கு அவளை கூட்டிகிட்டு வீட்டுக்கு டெய்லி வந்துடுறேன் இல்லையா, அதனால் என்னோடது மிஸ் ஆகிறது எதுவும் இல்லை. ஸோ எல்லாம் பேசி முடிச்சுட்டு சைன் பண்ணிவிட்டு நாங்கள் ஸ்கூல்லேருந்து கிளம்பிட்டோம். என்ன ஹைலைட்னா, ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டே இந்த கடை. ஸ்நாக்ஸுக்கு இங்கே டெய்லியும் காலையில் மேடம் கூட்டிகிட்டு போயிடுவாங்கன்னு. திரும்ப ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது இங்கே போயிடலான்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு முன்னாடி இந்த அந்த கடைக்குள்ளே போகலான்னு நின்னாங்க. வேணா நான் அப்புறமா வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கே ஆப்போசிட்லேயே ஒரு அரளி செடியா, அதில் ஒரு பூ வேணும்னு சொல்லி என் தங்கச்சி அடம் பிடிச்சா. அதனால் அவளுக்கோசம் அதை நான் பறிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு போய்ட்டோம். எங்கள் பாருங்கள், எங்கள் பொண்ணு என் கூடயே வரமே, என்னை தாண்டி எவ்வளோ தூரம் போகிறா பாரு. என் கையை பிடிச்சிட்டு நடந்தா ஒரு காலத்தில். இப்போது தனியாக என்னை விட்டுட்டு எவ்வளோ லாங்காக நடக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டான்னு நினைக்கும் போது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நானே மோஸ்ட்லி கண்ணு வச்சிடுறேன், அதனால் திருஷ்டி சுற்றி போடணும். அப்புறம் என்ன, பக்கத்தில் கூப்பிட்டா வரவே மாட்டா. முன்னாடி நடந்து போயிட்டு கொஞ்சம் கத்தி கண்ட்ரோல் பண்ணி கூட கூப்பிட்டுக்கிட்டே போயிட்டு அங்கேருந்து பொடி நடியாக வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பறிச்ச பூவை குஞ்சானுக்கு வச்சு அழகு பார்க்கலான்னு பார்த்தா அது காட்டவே மாட்டேங்குதுங்க. வெயில் வேறு கண்ணையும் கூசுது. நான் எனக்கு கோஆப்ரேட்டே பண்ண மாட்டேறான். ஒரு ஃபோட்டோக்கும் சரி பூ வச்சுன்னு சரி. அழகாக இருந்துச்சா. அதுக்கப்புறம் என்ன, இந்த குஞ்சாம் பையன் வீடியோவை கொஞ்சம் கூட கோஆப்ரேட்டே பண்ண மாட்டுறாங்க. வளர ஆரம்பிச்சிட்டால ரொம்ப பிகு பண்ணுறான். போடான்னு சொல்லி விட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே காலையில் நாங்கள் பேரண்ட்ஸ் மீட்டிங் போனதுனால எதுவுமே சாப்பிடல, காஃபியும் குடிக்கல. அதனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பாலை காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருந்த பாத்திரத்தை 1 by 1 அடுக்கிடுவேன். ஸோ எனக்கு அதுக்குள்ளே இருந்தால் பிடிக்காது. அடுத்தடுத்து அதை ஏற கட்டிகிட்டே இருப்பேன். நீட்டாக இருந்தால் தான் பிடிக்கும், மெஸ்ஸியாக இருந்தாலும் பிடிக்காது. ஸோ 1 by 1 அடிக்கிட்டு அதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் சரி ஓகே ஃபஸ்ட்டு காஃபியை குடிச்சிட்டு ஒரு தெம்பாக வேலை பார்க்கலாம், அப்போ தான் ரிஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு சொல்லிட்டு காஃபி போட போயிட்டேன். பால் நல்லா கொதிச்சிருச்சு. சரி காஃபி போட்டு குடிக்கணும்னு சொல்லி ஸ்ட்ராங்காக ஒரு ஃபில்ட்ரு காஃபியா இல்லை, நார்மல் இன்ஸ்டன்ட் காஃபி தான். நெக்ஸ்ட்டு காஃபியை போட்ட காஃபியை திரும்ப ஹாலில் உக்காஞ்சி குடிக்க வேண்டியதான். வேறு என்ன, 1 by 1 உக்காஞ்சி எல்லோரும் காஃபியை குடிச்சிட்டு மார்னிங் சாப்பிட்றணும் இல்லையோ காஃபியை குடிச்சிட்டு என் காலத்தை ஓட்டிடுவேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு மோஸ்ட்லி ஸ்கிப் பண்ணிடுறேன். காஃபி பைத்தியம் நான். மார்னிங் ஈவினிங் டெஃபினட்டாக எனக்கு டீ காஃபி இருந்துடணும். சாப்பிட்றோமோ இல்லையோ காஃபி இருந்துடணும். காஃபி குடித்த தெம்போடு அதுக்கடுத்து தம்பிக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தம்பிக்கு இன்றைக்கி வந்து உளுந்தங்கஞ்சி தான் எடுத்துருக்கோம். இந்த பவுட்ரு அம்மா வீட்டிலே அரைச்சிட்டாங்க. நம்ம வெளியே எங்கேயும் பவுட்ரு வாங்க தேவையில்ல, வீட்லேயே நாங்கள் அரைச்சிடுவோம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வந்து நல்லா பவுட்ரு 2 ஸ்பூன் எடுத்து கரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் வந்து பாலில் தான் இன்றைக்கி காய்ச்ச போகிறோம். குழந்தைக்குன்றதுனால பாலில் தான் இந்த கஞ்சி காய்ச்சுவோம். நம்மளுக்கு பெரியவங்களாக இருந்தால் தண்ணியில் காய்ச்சிக்கலாம். அவனுக்கு இன்னும் சத்து வரணுன்றதுக்காக பாலில் காய்ச்சிடுவோம். முதல்ல இந்தமாரி தண்ணி பதத்துக்கு தான் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் சிம்மிலே வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும். கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்தால் அடி பிடிக்காமல் நல்லா உங்களுக்கு கஞ்சி ரெடி ஆகிடும். குஞ்சானுக்கு கூழ் ஊட்டிகிட்டு இருக்கும் போதே அப்புறம் பாப்பா வந்து நான் ஊட்டுறம்மா தம்பிக்குன்னு சொல்லி ஆசைப்பட்டா. சரி ஆசைப்படுறாளேன்னு சொல்லி அவளுக்கு நான் கொடுத்து விட்டேன். அவள் 2 க்யூட்டாக அழகாக சாப்பிடுது பாரு. அவள் ஊட்ட அது வாங்கிறது
அந்த மாதிரி அழகாக இருந்துச்சு அவங்களோட மூமெண்ட்டுமே. அதையும் கேப்சர் பண்ணி தம்பிக்கு ஊட்டினது போக எனக்கும் கூழ் வேணும்னு அடம் பிடிச்சா பாப்பா. வேணாம் பாப்பா நீ சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன். இல்லை எனக்கு வேணும்னு சொன்னான். ஏன்னா தம்பிக்கு உப்பு சக்கரை எதுவுமே போட மாட்டோம். இல்லை நான் சாப்பிடுவேன்னு சொன்னான். சரி மீறிட்டு கொடுத்தேன். 2 வாய் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் பிடிக்கலன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தம்பிக்கு லஞ்ச் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா உருளைக்கிழங்கு பருப்பு சாதம் தான் பண்ண. தம்பிக்குன்றதுனால சின்ன குக்கர் தான் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக ரைஸ், கொஞ்சமாக துவரம்பருப்பு, ஒரு உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக செரிமானத்துக்காக ஜீரகம், அது தேவையான அளவுக்கு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றுக்கிறதுக்கப்புறம் ஒரு பிஞ்சு அளவுக்கு சும்மா லைட்டாக தான் சால்ட்டு, ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா குழந்தைக்குன்றதுனால ஒரு 3 ப்ரெஷர் விட்டு எடுத்துக்கலாம். விசில் ஏர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நல்லா வெந்திருக்கும். பட் இருந்தாலும் குழந்தைக்குன்றதுனால ஸ்மேஷர் வச்சு இன்னும் நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அவனுக்கு தேவையான அளவுக்கு ஒரு பவுலில் போட்டுட்டு நான் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் சாருக்கு ஊட்ட ஆரம்பிச்சாச்சு. அவனுக்கு ஊட்டுறது தாங்க ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டே இருப்பான். அது எவ்வளோ அழகாக சாப்பிட்றது பாருங்க. எப்படி வாய்ஸ் கொடுக்குறது இதுக்கு நான். எதை வாங்குற? அவள்தான் லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் ஒரு குட்டி தூக்கம்னு சொல்ல முடியாது. சாட்டர்டேன்றதுனால பெரிய தூக்கமே போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் காஃபி டைம் வந்துருச்சு. எல்லாருமே காஃபி போட்டு குடிச்சிட்டோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மார்னிங் ஈவினிங் டெஃபினட்டாக என்ன இருக்கோ இல்லையோ காஃபி குடிச்சே ஆகணும். ஸோ தம்பி கூட ப்ளே பண்ணிக்கிட்டு காஃபி குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு தோசை சொல்கிறேன்னு சொல்லி கோதுமை மாவு, மைதா மாவு, அப்புறம் முட்டை, அப்புறம் வெனிலா எசன்ஸ்லாம் ஊற்றி ஒரு தோசை ஒன்று செஞ்சாங்க. நான் கூட எப்படி வரப்போகுதுன்னு நினச்சேன். ஆனால் டேஸ்ட்டு பங்கமாக இருந்துச்சு. இதுக்கு கூடவே தேங்காய் சட்னி ஒன்று வச்சுருந்தாங்க. நான் தேங்காய் சட்னியே பிடிக்காது, ஊற்றிக்கவே மாட்டேன். பட் இந்த தோசைக்கு தேங்காய் சட்னி செம்ம காம்பினேஷன், சூப்பராக இருந்துச்சு. குட்டி மாமா எனக்கு தனியாக தட்டில் போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்களுக்கும் போட்டு கொடுத்தாச்சு. அவங்க தனியாக சாப்பிட்ற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். தேங்காய் சட்னி வித் இந்த தோசை பேர் என்ன நீங்களே வச்சுக்கோங்க. ஆனால் டேஸ்ட்டு சும்மா அள்ளிச்சு. எத்தனை தோசை வேணால் சாப்பிடலாம் அந்த தேங்காய் சட்னி வித் இந்த தோசை. ஸோ அவ்வளோதான் காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சின்ன யூடியூபர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நான் போட்டிருக்க வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்த்து லைக் பண்ணுங்கள்.